இந்த மாதம் முழுவதும் எத்தனை போராட்டம், பிரச்சனை, நெருக்க வந்துச்சு. இயேசு கைவிட்டாரா? உங்களை வெட்கப்பட விட்டாரா? இல்ல. அனுதினமும் தேற்றினார், பலப்படுத்தினார், உதவி செய்தார், ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இவர் எப்படிப்பட்டவராம்? நம்பிக்கையின் தேவன், நமக்கு நம்பிக்கையை தருகிற தேவன். அவரை நீங்க தாராளமா நம்பலாம். யாரையும் ஏமாற்ற மாட்டார். நம்பிக்கைக்குரிய தேவன். அது மாத்திரல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை உண்டாக்குகிற தேவன். நீங்க நம்பணுங்க. நீங்க நம்பினாதாங்க நல்லா இருப்பீங்க. உறுதியா நம்புங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ரொம்ப கஷ்டம், சொல்லிடலாம் ஈஸியா. இந்த நம்பிக்கையை நமக்குள்ளே உண்டாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளணும். அவருக்கு பெயர் நம்பிக்கையின் தேவன். உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அவர் தான் உங்களுக்கு தர முடியும். நீங்களா நம்புங்க நம்புங்கன்னு எத்தனை வார்த்தைகளை பேசினாலும் கொஞ்ச நாள் தான் அந்த வார்த்தையெல்லாம் நிற்கும். அப்புறம் அது காணாமல் போயிடும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கை நிரந்தரமா நமக்குள்ள இருக்கும். அது நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணும் என்பதாய் சொல்லப்படுகிறாரு.